ஹலோ, பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேத வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்கள். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Whoever welcomes a prophet as a prophet will receive a prophet's reward, and whoever welcomes a righteous person as a righteous person will receive a righteous person's reward. And if anyone gives even a cup of cold water to one of these little ones who is my disciple, truly I tell you, that person will certainly not lose their reward. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா எனும் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, உன்னை போஷிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்பதாய். இவர் அங்கு போனபோது ஒரு ஏழை விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். எலியா தீர்க்கதரிசி அவளை பார்த்து, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவள் கொண்டு வரப்போகிற போது, எனக்கு ஒரு சிறிய அடையும் பண்ணி எடுத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஏழை விதவை, பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் வேறொன்றுமில்லை என்கிறாள். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகத்தக்கதாய் நான் 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அதற்கு தீர்க்கதரிசியாகிய எலியா, பயப்படாதே, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து என்றாள். அவள் ஆயத்தம் பண்ணி அதை தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாள். அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அந்த பானையில் செலவழிந்து போகல, அந்த கலசத்தில் எண்ணெய் குறையல, திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகளும் இது போன்றிருக்கிறதா? எத்தனை நான் ஏர்ன் பண்ணாலும் அதில் எனக்கு எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை, தரித்திரம் என்னை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கவலையோடு இருக்கிறீர்களா? சூழ்நிலை எதுவானாலும் கர்த்தர் நிறைவாய் தருகிற தெய்வம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவான நன்மைகளை, நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். சூழ்நிலைகள் மாறும், கர்த்தர் மாற்றுவார். இயேசப்பா ஜீவனுள்ள தேவன். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், தரித்திரங்கள் மாறும், குறைவுகள் மாறும். அவரை நோக்கி பாருங்க, உங்கள் முகங்களை வெட்கப்பட விட மாட்டார், பிரகாசமடைய செய்வார். ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செலவு செய்திருந்தாலும் அதை பல மடங்கு திருப்பித்தர என் ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமற் போகான். ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தவனும் அதன் பலனை அடையாமற் போகான். நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களிலே தருவார். பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Bye bye.